கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இந்த முதலாம் நூற்றாண்டில் இப்படி கிறிஸ்தவம் பரவுது. ஏறத்தாழ 30 லட்சம் பேர் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இயேசு என்ற பெயர் அறியப்படாத ஒன்றாக இருந்தது என்று சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு? இது பரவ பரவ 6 சமயங்களாக பிரிகின்றன. 6 சமயங்களாக இந்த மார்க்கம், அது கிறிஸ்தவம் என்று சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவங்கிற பேர் கிடையவே கிடையாது. 4ஆம் நூற்றாண்டில் சீரியர்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக வந்தாங்க. இது 6 வகை சமயமாக பிரிகிறது. நம்மள அநேருக்கு தெரிந்தது தான். சைவம், வைணவம் என்ன குறிச்சிக்கோங்க, சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 5-6 சமயங்களாக பிரியுது. அது எப்படி பிரியுது? இன்றைக்கே நம்ம கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அழகு அது. இன்றைக்கே நம்ம பார்க்குற கிறிஸ்தவத்தில் அநேக பிரிவுகள் இருக்குது. ஏன் ஒரே பிரிவாக இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய வேதம் சொல்லுது மார்க்க வேதங்கள் இருப்பது நல்லது, அதனால உத்தமன் என்னான் என்று விளங்க முடியும். இத்தனை பிரிவுகள் இல்லாவிட்டால் எல்லாரும் ரோமன் கத்தோலிக்கா, எல்லாரும் ரெஃபர்மேஷன் சர்ச் சீர்திருத்த சபையை சேர்ந்தவங்களா, எல்லாரும் பேப்டிஸ்டா, எல்லாரும் பெண்டேகாஸ்டா இருந்திருப்போம். இன்றைக்கு இத்தனை பிரிவுகள் இருக்கிறனால தான் இன்னும் நம்ம சத்தியத்தை தேட முடிகிறது. அதே போல் அன்றைக்கு 6 பிரிவுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சைவம் அப்படின்னா அதனுடைய முழு முதற் கடவுள். இப்போ சிலர் சொல்கிறாங்க யாவையை மட்டும்தான் கும்பிடணும், நம்ம இயேசுகிட்ட ஜபிக்கவே கூடாது, இயேசுவின் நாமத்தில் பிதாட்டை தான் ஜபிக்கணும் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சைவம் என்ற பிரிவில் சிவன் முதல் மறு கடவுள். ஆனால் இந்த பெயர்கள் எதுவுமே அவங்ககிட்ட இருந்த வேத புத்தகம் என்று சொல்லுவோம், ஆரிய வேதம், ரிக்கேஜு, சாம, அதர்வன, அந்த ஆரிய வேதங்கள்லேயோ இதிகாசங்கள்லேயோ பிரம்மசூத்திரங்கள்லேயோ பிரியமல்ல இந்த பேர்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த சிவன் என்று வழங்கின இந்த கடவுள் ரூத்ரன் வேறு, பின்னால் எல்லாம் இன்டகிரேட் ஆச்சு. முருகன் வேறு, சுப்பிரமணிய வேறு, எல்லாம் ஒன்று பின்னால் இணைச்சாங்க. ரொம்ப பின்னால் நடந்தது. இப்போ அதுக்குள்ளாகலாம் நான் போக விரும்பலை. சிவன் என்றால் அன்பு, அன்பே உருவானவர். இது சைவ சமயம். பிரியமானவர்களே, 2வது ஒரு பிரிவு வைணவம். அவங்க வணங்கின அவங்களுடைய முதன்முறை கடவுள் தான் விஷ்ணு என்று சொல்லுவாங்க. அதை சான்ஸ்கிரிட்டில் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு என்றால் வேறு ஒன்றும் இல்லை, விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கினாங்க. இன்னொரு பிரிவினர் சக்தி, வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய சக்தி. இப்போ நம்மள சிலர் ரொம்ப பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சிலர் இந்த பரிசுத்தாவை பற்றியே நினைக்க மாட்டாங்க. ஆவியானவரே தொழுகிறோம்போ, ஆவியெல்லாம் தொழக்கூடாது, பிதா மட்டும்தான் தொழணும், வேதத்தில் ஆவியை தொழுதாவே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சாக்தங்கிறவங்க அவங்க சக்தியை தான் அதிகமாக வணங்கினாங்க. இன்னொரு பிரிவு கானபத்தியம்.
காணபத்திய அவங்க வணங்கினது விநாயகர். விநாயகர்னு வேறு ஒன்றும் இல்லை, நல்ல நாயகன் அர்த்தம். நல்ல நாயகன், நல்ல தலைவன், நல்ல கணவன், நல்ல புருஷன், விநாயகர். பிரியமானவர்களே, அவர் எதுக்காக வணங்கினாங்க? அவர் தன்னுடைய ஜீவனை தந்து நமக்கு பாவ வினை தீர்க்கிறவர், வினை அகற்றுகிறவர் விநாயகர். பிரியமானவர்களே, கௌமாரம் அவங்க முருகன், அழகு, வெற்றி கடவுள் அப்படின்னு அவங்க கும்பிட்டாங்க. இவன் நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, பரிசுத்த இரத்த ஊர். திரு என்றால் பரிசுத்தம், சிந்து என்றால் இரத்தம். திருச்செந்தூர் என்றால் பரிசுத்த இரத்த ஊர். பரிசுத்த இரத்த ஊரில் யாரை கும்பிட்றோம்? குமரக்கடவுளை கும்பிடுறாங்க. குமரக்கடவுளை கும்பிட என்ன கொண்டு போகிறாங்க? காவடி தூக்கிட்டு போகிறாங்க. காவு என்றால் என்ன? பலி. காவு கொடுக்கறதுன்னா பலி கொடுக்கறது. அடி என்றால் பீடம். காவடி என்றால் பலிபீடம். சிலுவைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர். பரிசுத்த இரத்த ஊரில் குமரக்கடவுளை கும்பிடுவதற்கு காவடி தூக்கி கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, அவர்களும் இந்த பெயரில் நம்முடைய இரட்சகராக இயேசுவை பார்க்க முடியவில்லை. நாமும் இந்த பெயரில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களும் இந்த பெயரில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பெயர்களில் நாமும் இயேசுவை பார்ப்பதில்லை. எல்லா தெய்வங்களையும் பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு, இல்லாவற்றில் தேரில் வைத்து இழுத்து கொண்டு போகும்போது, ராஜாக்களை, ராஜா குடும்பத்தை சேர்ந்துள்ள பல்லாக்கில் வைத்து தூக்கி கொண்டு போகும்போது, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நடந்து அலைந்த ராஜா யார்? மயான கொள்ளை, பாதாளத்தை, மரணத்தை ஜெயித்தவர் யார்? எல்லாரும் குலதெய்வங்கள், எங்கள் ஊர் தெய்வம், எங்கள் நாட்டு தெய்வம் என்று சொல்லும்போது ஜெகத்து ரட்சகன் யார்? லோகநாதன் யார்? வைத்தியநாதன் யார்? வேறு எந்த இறைவனாகிலும் சுகமாக்குகிறவராக சுற்றி திரிந்திருக்கிறாரா? இந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கும் அந்நிய பெயர்களாக காணப்படுகிறது. அவர்களாலும் இந்த பெயர்களுக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. ஜெயித்தவராக, வெற்றி வேந்தனாக. பிரியமானவர்களே, கௌமாரத்திலே அவர் அறியப்படுகிறார். சௌரம், அந்த மதத்தில் அவங்க ஐயப்பன் என்று சொல்கிறாங்க. சூரியன், ஒளி, ஜோதி, ஜோதியை கும்பிடுறாங்க. நம்ம மக்கள்லாம் ஜோதியை பார்க்குறதுக்காக தான் அங்கே போகிறாங்க. எவ்வளவோ விரதம் இருந்து தன்னை வருத்தி அந்த மலையில் ஜோதியை பார்க்க போகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், மனுஷர் தான் அந்த ஜோதியை காட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் அது மனிதர் தான் அந்த ஜோதி அந்த நேரத்தில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய உறவுகள் ஜோதியை தோண்டி போகிறாங்க. அந்த உலகத்தின் ஒளி, அந்த ஜோதி யார் என்பதை நீங்களும் நானும் காட்டினால் அந்த ஜோதியை தேடி இங்கே வருவார்கள். அந்த ஜோதியை நாம் காண்பிக்காததினாலே, அந்த குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபத்தை நாம் காண்பிக்காததினாலே, அந்த மலையின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கை நாம் காண்பிக்காததினாலே நம்முடைய உறவுகள் அதை தேடித்தானே போகிறார்கள். பிரியமானவர்களே, 8ஆம் நூற்றாண்டில் இது 6ஆம் நூற்றாண்டில் இப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாகி, எப்படி நம்மெல்லாம் அன்றைக்கு இருந்த அநேக ரிஃபர்மேஷன் சர்ச்சஸ்லாம் ஒன்றாகி சிஎம்எஸ் எல்லாம் சேர்ந்து சிஎஸ்ஐ அப்படின்னு ஆச்சுது. இன்றைக்கி சினாடுன்னு வச்சு நிறையா பெந்தகோஸ்த சபைகள் அதில் சேருது. அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாகி சைவம், வைணவம் அப்படின்னு வந்தது. ஆனால் இதை குறித்து ஆதி சங்கரர் சொல்லுகிறார். அந்த புக்கு நான் வாசித்திருக்கிறேன். பிரியமானே, இதில் சொல்லப்பட்ட தெய்வங்கள் ஒன்றாகிலும் இந்துக்களுடைய புராணத்திலேயோ இதிகாசங்களிலேயோ இல்லாவிட்டால் அவங்களுடைய உபநிடங்களிலேயோ இந்த பெயர்கள் காணப்படவில்லை. இவங்க பிரிந்து போய் இப்படி பல பெயர்களில் அந்த தெய்வத்தை
வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 8ஆம் நூற்றாண்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியத்தின் தாக்கம் வட இந்தியாவில் இருந்தது, அது தென்னிந்தியாவிலேயும் பரவ ஆரம்பிக்குது. வர்ணாசிரமம், வர்ணத்தின் அடிப்படையில் உள்ள பிரிவுகள். வர்ணம் என்றால் நிறம், நிறத்தினுடைய ஆசிரம், ஒரு ஆச்சாரம். பிரியமானவர்களே, இந்த நிறத்தினால் உள்ள பிரிவுகள் நமக்குள்ளாக புரையோட ஆரம்பிக்குது. மனு தர்மம், சனாதனம், அதற்கு முன்பாகலாம் மொழியினால் மட்டும்தான் நம்ம பிரிந்திருந்தோம். இனக்கூட்டங்கள் உருவானதே மொழியினால். அங்கே தேவன் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது பாஷைகளை, மொழிகளை பிரிந்து போக பண்ணினார். மொழியினால் மட்டும்தான் இனக்கூட்டங்கள் பிரிந்திருந்தது. அப்போதும் வள்ளுவன் சொல்லுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். என்ன மொழி பேசினாலும் சரி, நம்ம எல்லாம் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டோம். ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேயும் இந்த தாக்கம் வருது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வருது. நிற வேறுபாடுகள், வர்ணாசிரமம் அன்றைக்கு இந்த மக்களுக்குள்ள புறையோடி போகுது, ஊடுருவுது. இன்றைக்கும் அது நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இன்றைக்கும் ஒரு நல்ல ஊழியம் செய்கிற குடும்பம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த ஊழியக்கார மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி அவங்க பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும், எந்த கண்டிஷன் கிடையாதுயா, அவைக்குரிய பிள்ளையாக இருந்தால் போதும், வேறு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உடைந்து போனேன் உண்மையாகவே. கொஞ்சம் செவத்த பொண்ணாக இருக்கணும்யா. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு இந்த வர்ணாசிரமம் ஊடுருவிருக்கு. ஒரு பெண் பெருமைக்காரியாக இருக்கிறா, இல்லைன்னா ஒரு ரொம்ப கோபக்காரியாக இருக்கிறா, சண்டைக்காரியாக இருக்கிறா, சில கெட்ட குணங்கள் இருக்குது, அந்த மாதிரி பொண்ணு வேண்டான்னு சொல்கிறது புரியுது. ஒரு பெண் கருப்பாக இருந்தால் அது அவளுடைய குற்றமா? ஒரு பெண்ணை கருப்பாக இருக்கிறதுனால ஒரு வேண்டாம் என்று சொன்னால் அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்லவில்லை, அந்த பெண்ணை கருப்பாக படைத்த இறைவனை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இப்போ நமக்கே இன்றைக்கு எப்படி இந்த வெள்ளையில் ஒரு மோகம் வந்தது, அதான் வர்ணாசிரமம். நமக்கு பிறக்கிற பிள்ளை கூட வெள்ளையாக இருந்தால் அவரே சந்தோஷப்படுறாங்க. சில கேவலமாக இருக்குது. வெள்ளை கருப்புங்கிற பிரிவு, அதான் வர்ணாசிரமம் நமக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா? வெள்ளை வேணும், கருப்பு வேண்டாம். பிரியமான இந்த பிரிவு யாரால வந்தது? அந்த தாக்கம் நமக்குள்ளே இருக்குது. தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டார்கள். வர்ணத்தின் அடிப்படையில் சூத்திரர் என்ற சொல் அது குறைவான சொல் அல்ல. சூத்திரம் என்றால் ஃபார்முலா. இவங்கெல்லாம் ஒரு ஃபார்முலா வைத்து, ஒரு சூத்திரம் வைத்து செய்கிறவர்கள். பிரியமானவர்களே, ஒரு தச்சு வேலை எல்லாரும் செய்ய முடியுமா? ஒரு மர ஆசாரி எல்லாரும் செய்ய முடியுமா? அதுக்கு அந்த சூத்திரம் தெரியணும். எல்லாராலும் பனை ஏற முடியுமா? யாரோ ஒருவனை கொண்டு நீ பனை ஏறி காட்டுன்னு ஏறிடுவானா? எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது. இவர்களுக்குள்ளே நிற வேறுபாடுகள் இருந்தது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொன்னார்கள். இந்த உடல் உறுப்பில் இவன் தலையிலேருந்து வந்தான், இவன் கையிலேருந்து வந்தான், இவன் காலிலேருந்து வந்தான் என்று பிரித்து வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக தீண்டாமை கிடையாது. தீண்டாமை பின்னாலே வந்தது சொல்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோமா வழி வந்தவர்களுக்குள்ளே, இந்த மார்க்கத்தாருக்குள்ளே பல வகைகளில் ஆரியத்தின் தாக்கம் வர ஆரம்பித்தது. சைவத்தில் உருவ வழிபாடு கிடையாது, ஆனாலும் இவர்கள் உருவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்கவங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆதி சங்கரர் சொல்லுவார், நான் 3 பெரிய நான் அந்த புக்கு வாசித்திருக்கிறேன். 3 பெரிய பாதகங்களை செய்கிறேன், இறைவா என்னை காப்பாற்று என்ற 3 பெரிய பாதகம். ஒன்று, இறைவனே நீ சர்வ வியாபியாக இருக்கிறீர், ஒம்னி பிரசன்ட், எல்லா இடத்திலும் நீர் இருக்கிறீர்.
ஒரு கோயிலுக்கு போன உடனே அங்கே நீர் இருக்கிறதை நான் உணர்ந்து ரொம்ப பக்திமானாக காட்டிக்கிறேன். அந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே தெய்வமே இல்லாதது போல் நடந்துக்கிறேன். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல. இங்கே இருக்கும்போது நான் பக்திமான் மாதிரி இருக்கிறேன், வெளியே போய் அயோக்கியா நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம். ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீர்தான் நாமகாரணர். எந்த குடும்பத்திலையும் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெயர் வைக்க முடியாது. நீ பிறப்பதற்கு முன்பாகவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெயர் இருக்கு. நீ இப்போ உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பெயர் வைக்க முடியுமா? முடியவே முடியாது. நீர்தான் நாமகாரணராக இருக்கிறீர். என் மனதில் தோன்றுகிறபடியெல்லாம் உமக்கு நான் பெயர் வைக்கிறேனே, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் என்று கதறுகிறார். காரண பெயர் வேறு, ஆனால் இதுதான் இறைவனுடைய பெயர் என்று வைப்பது. நான் யாவே என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஏலோகிம் என்று சொன்னால் எல்லாம் மாணவர், எல்லாமே காரண பெயர். நானும் அவருக்கு ஒரு பெயர் வைக்க முடியுமா? வைத்தால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, எல்லாருக்கும் உரு கொடுக்கிறவர் நீர். யானைக்கு ஒரு உருவம், பூனைக்கு ஒரு உருவம், நம்மிலேயே ஆண்களுக்கு ஒரு உருவம், பெண்களுக்கு ஒரு உருவம், அதுலேயும் ஒருவரும் ஒரு உருவம். நீர் தான் எல்லாருக்கும் உருவு கொடுக்கிறீர். என் மனதில் தோன்றுகிறபடியெல்லாம் நான் உமக்கு உருவு கொடுத்தால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நம்ம பிள்ளைகள் ஒரு பள்ளி படத்தை வரைந்து வைத்துக்கொண்டு இந்த பள்ளி தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? பிரியமானவர்களே, சிலர் சொல்லுகிறார்கள் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை தெரியுமா? மனிதன் குரங்கிலிருந்து வந்திருந்தால் இன்றைக்கு குரங்கே இருக்கக்கூடாது. குரங்கெல்லாம் மனிதனாக இருக்கணுமே. யாராகிலும் ஒரு குரங்கு மனிதனாவதை பார்த்துருக்கிறார்களா? ஒருவேளை மனிதன் குரங்காவதை பார்த்துருப்போம். அந்த குரங்கு மனிதனாவதை யாராவது பார்த்துருக்கிறோமா என்றால் இல்லை. ஒரு குரங்கை பிடித்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அது மேலே நிறைய கெமிக்கல்லாம் ஊற்றி சயின்டிஃபிக்காக யாராவது ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கலாம்ல? இல்லை. ஒருவேளை சிலருக்கு கண்ணாடியை பார்க்கும்போது சந்தேகம் வரலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அவர் சொல்கிறார், ஆதிசங்கரர் சொல்கிறார், எல்லாருக்கும் உரு கொடுத்தது நீ, என் மனதில் தோன்றியபடியெல்லாம் உமக்கு உரு கொடுக்குறேன்னு அது எவ்வளோ பெரிய இயக்கியத்தனம் என்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரியமானவர்களே, இந்த சமயத்துக்குள்ளாக ஆரியத்தினுடைய தாக்கம் வருகிறது. இந்த 6 சமயங்களும் எப்படி நம்ம இதுலேயும் கூட ஒன்று ஒன்றா சேர்றாங்க இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சைவம் வைணவம் என்று 2ஆக நிற்கிறது. 9 முதல் 12 நூற்றாண்டுகள் சித்தர்கள் வாழ்ந்த காலம். சித்தர்கள் வாழ்ந்த காலம். சித்தர்கள் என்றால் கண்டு கொண்டவர்கள், பக்தர்கள் என்றால் தேடுகிறவர்கள். சித்தர்கள் என்றால் இறைவனை கண்டு கொண்டவர்கள், பக்தர்கள் என்றால் இறைவனை தேடுகிறவர்கள். பிரியமானவர்களே, இன்னும் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த சைவ சித்தாந்தங்கள், பக்தி இலக்கியங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க. ஈசன் ஈசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசன்னா யாரு ஒரு கேள்வி வருது. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இயேசு என்ற பெயர் அறியப்படவே இல்லை. எபிரேயத்தில் யெசுவாஸ், நம்ம தமிழில் யோசுவா என்று சொல்ல யெசுவாஸ். இந்த யெசுவாஸ் என்ற பெயர் தான் பிரியமான கிரேக்கத்தில் ஈசஸ் என்று அழைக்கப்பட்டது. ஈசஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஐ என்ற உச்சரிப்பு ஆங்கிலத்தில் பின் நாட்களில் ஜே என்று மாறினது. இப்போவும் நீங்கள் ஃபனட்டிக் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற உச்சரிப்பு, யூனிவர்சிட்டி
அந்த ஐங்கிற உச்சரிப்பு ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜே போட்டிருப்பாங்க. இப்போவும் நீங்கள் ஃபனட்டிக் டிக்ஷனரியில் பாருங்கள். இன்னும் நீங்கள் ஃபனட்டிக்ஸ் படிக்கும்போது ஜே என்ற அந்த எழுத்து வடிவம் தான் ஐ என்று உச்சரிக்கப்பட்டது. ஸோ ஈசஸ் என்பது ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஈசஸ் என்பதைத்தான் அரபி மொழியில் ஈசா என்று சொன்னார். ஈசா இன்றைக்கும் வட இந்தியாவில் இந்தியில் ஈசு, ஈசு மசிக்கு ஜே, ஈசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த தமிழ்நாட்டில் இந்த ஈசஸை தான் நம்ம ஈசன் 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 என்று சொன்னோம். ஈசன் என்பது தமிழில் அந்த இன்னுக்கு இருவிகுதி சேர்த்தா மரியாதை. அவன், அவர், அவன், அவர். பிரியமான சில இனக்கூட்டங்களை குறிக்கும் போது இன் என்று முடிந்தது. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தான் இருவிகுதியில் மாற்றினார். பறையன், பறையர் இருவிகுதிக்கு மாற்றினார். இந்த ஈசன் என்பது இன்விகுதியில் இருக்கிறனால ஈசர், ஈஸ்வர் என்று அந்த பெயர் மாற்றப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டில் இந்த ஆரியத்தின் தாக்கம் வரும்போது அந்த சிவனோடு இணைந்து, அந்த அன்பின் தெய்வமாகிய சிவனோடு இணைந்து ஆரியர்கள் நாகத்தையும் வணங்க வேண்டும் என்று ராஜாக்கள் மூலமாக கட்டாயப்படுத்தினார்கள். அப்போ இல்லை நாங்கள் அந்த நாகத்தை வணங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த 4 இனத்தைச் சேர்ந்தவர்களும் உண்டு. ஆரியத்தில் சொல்லப்பட்ட 4 இனத்தைச் சேர்ந்தவர்களும் உண்டு. இவங்களுக்கு இது குறித்து ஒரு கருத்தரங்கு முன்பு நடத்தி இருக்கிறேன். இப்போது விரிவாக பேச நேரமில்லை. இவர்களெல்லாம் யார் என்றால் தோபா காட்டின அந்த ஈசனை வணங்கியவர்கள். இவங்களுக்கெல்லாம் தண்டனையாக அவங்க தெய்வங்கள் அவங்கக்கிட்ட போகக்கூடாது, இவங்க கோயிலுக்கு வரக்கூடாது, இவங்க தீட்டு தொழில் செய்யணும், மலம் அள்ளணும், செத்த மிருகங்களை அகற்றணும், செத்தவங்களை தூக்கிட்டு போகணும், தீட்டு வேலைகள் செய்யணும். இவங்களுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு மாத்திரம் கொடுக்கலாம், நம்ம தீட்டு துணியை துவைக்கணும். இப்படி இந்த 4 இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தான் 5வது இனமாகிய பஞ்சமர்கள். பஞ்சமர்களில் 3 கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் பறையர்கள், ஒரு கூட்டம் பள்ளர்கள். பறையர்கள் என்றால் யார்? பறை அடிக்கிறவர்கள், பறை சாற்றுகிறவர்கள். பள்ளர்கள் என்றால் யார்? பாட்டு பாடுகிறவர்கள். பிரியமானவர்கள். இன்னொரு கூட்டம் அருள் பெற்றவர்கள். சபையில் இருக்கிற பறை சாற்றுகிறவர்கள் ஒரு கூட்டம், பாட்டு பாடுகிறவர்கள் ஒரு கூட்டம். அங்கே இருக்கிற அருள் பெற்ற மக்கள் 3வது கூட்டம். இவர்களெல்லாம் அந்த தெய்வங்களை வணங்க மறுத்ததினால இவர்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு கிடையாது. அந்த தெய்வங்கள் அவங்க இடத்துக்கு போகாது. இவங்க அந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. இவங்களெல்லாம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த பஞ்சமரையெல்லாம் என்ன மதத்தில் சேர்க்கிறது என்று தெரியாமல் தலைமை அமைச்சர் நேரு அவர்கள் இந்துக்களாக சேர்த்து விட்டார். இவங்க இந்துக்கள் கிடையாது. இந்து தெய்வம் அங்கே போகாது. இவர்கள் இந்து தெய்வம் இருக்கிற கோயிலுக்கும் வர முடியாது. ஒரு பகுத்தறிவாளனாக இறை வழிபாட்டை நம்பாதவராக இருந்த நேரு இவங்களை எல்லாம் செய்யலாம், என்ன பண்ணலாம், இவங்களாம் என்ன மதம் சொல்கிறது, சரி இவங்களாம் இந்துக்கள்னு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சேர்த்துட்டார். அவ்வளோதான். பிரியமானவர்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்தி இலக்கியங்கள் இருந்த காலம் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும், மேற்கத்திய தாக்கம் வரைக்கும் அவங்க பாடின ஒரு சில பாடல்கள் சமீபத்தில் பிஷப் தனராஜ் ராஜையா அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு வலைவழி பதிவிலிருந்து சில பாடல்களை நான் குறித்தேன். பிரியமானில் அதை உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். சிவவாக்கிய சித்தர் அவர் பாடினது, ஓசை பெற்ற கல்லை
நீர் உடைத்துருக்கல் செய்கிறீர். ஓசை பெற்ற கல்லை நீர் உடைத்துருக்கல் செய்கிறீர், ஒரு உருவம் செய்கிறீர். பூசைக்கு வைத்த கல்லை பூவும் நீரும் சாற்றுகிறீர். பூசைக்குன்னு ஒரு கல்லை உடைச்சி பூசைக்குன்னு வச்சுக்கிறீர், அதுக்கு பூவும் நீரும் சாத்துறீர். வாசலில் பதித்த கல்லை, இந்த உடைச்ச கல்லை இன்னொரு பகுதியை வாசலில் பதிக்கிறீர். மழுங்கவே மிதிக்கிறீர், அந்த கல்லை நீரே மழுங்கவே மிதிக்கிறீர். ஈசனுக்கு உகந்த கல், அவர் சொல்கிறார், ஈசனுக்கு உகந்த கல் 2 கல்லும் அல்லவே. ஈசனுக்கு உகந்த கல் 2 கல்லும் அல்லவே அப்படிங்கிறார். அந்த சிவவாக்கிய சித்தர் எழுதின ஒரு பாடல் தான் நம்மள அனைவருக்கு தெரியும். நட்ட கல்லை தெய்வம் என்று, ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அது தெய்வம் என்று 4 புட்பம் சாற்றியே அதுக்கு 4 பூ போட்டு சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ, நீ நட்ட கல் ஒன்றை பேசுமோ? சிவவாக்கிய சித்தர். நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் அறியுமோ. ஒரு சட்டியில் நல்ல பாயாசம் இருக்குது, சுருசியான பாயாசம் இருக்குது. அந்த பாயாசத்துக்குள்ளே ஒரு கரண்டி கிடக்கு. இந்த சட்டிக்கும் தனக்குள்ள இருக்கிற பாயாசத்தினுடைய ருசி தெரியவில்லை, பாயாசத்துக்குள்ளே கிடக்கிற கரண்டிக்கும் அதனுடைய ருசி தெரியவில்லை. அதே போல் உன்னை சுற்றி இருக்கிற இறைவனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உனக்குள்ளே இருக்கிற இறைவனையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, சிவஞான சித்தியர் அவருடைய ஒரு பாடல், இனமில்லா ஞான குருவே குருவும் இவனே, ஈசன் இவன்தான் என்றும் இறைஞ்சி ஏத்தே அப்படிங்கிறார். நாணவெட்டி கொச்சகம்ங்கிற ஒரு பாடின ஒரு பாட்டு. உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் உண்டெனவும் கேடு செய்து, இது வாங்கடல் ஏன் கடவுள், ஏண்டா அப்படி கேடு செய்கிறீங்க? உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் உண்டெனவும் கேடு செய்து பங்கமாய் வேறு செய்யும் பாதகரே. பங்கமாக இப்படி வேறு செய்கிற பாதகரே, அங்கும் எங்கும் நிறைந்தவர். பிரியமானவர்களே, இது ஞானவெட்டி கொச்சகம் பாடின பாட்டு. அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஈசனன்றோ அறிகினரே. இந்த ஈசன் தான் கடவுள் உங்களுக்கு தெரியாது, இது ஏன் தெய்வம் இது ஓன் தெய்வம்னு சொல்லி ஏன்டா சண்டை போட்டு, ஈசன் ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு அவர் சொல்கிறார். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்கிறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிளை வேனிலும் முசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எனதே இணையடி நிழலே. அந்த ஈசனுடைய நிழல் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். கிச்சிலி மரத்தின் நிழல், அவருடைய நிழலில் உட்கார்றோம். சிலுவை அண்டையில், சிலுவை நிழலில் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஈசன் நிழல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிளை வேனிலும் மூசு வண்டரை பொய்கை போன்றதே. அப்படி அவ்வளோ அமைதியாக அந்த ஈசனுடைய நிழல். இப்போ ஈசன் ஈசன் சொல்கிறோமே. பின்னாட்களில் கல்யாண சுந்தரம் அவங்க பாடலில் சொல்கிறாரு, அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனே போற்றி, அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனே போற்றி, மன்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி, மக்களுடைய பாவத்தை போக்க மரித்தவரே போற்றி, இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி, இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி, என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி. இங்கே இயேசுங்கிற பேர் இப்போ வருது. எப்படி வந்துச்சுன்னு பின்னால் சொல்கிறேன். இன்னும் நம்ம காலத்துக்கு கொஞ்சம் முன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாகவி பாரதியார் சொல்கிறாரு, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், நேசமா மரியா மகதலேனே நேரில் இச்செய்தியை கண்டாள் அப்படிங்கிறார். கிறிஸ்தவ பாடல்களில் கூட சில பாடல்களில் ஈசன் என்ற சொல் வருது. நமக்கு இப்போ இன்னைக்கு ஈசன் ஈசன் அப்படின்னா வேறு யாரோ அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சொன்னது போல் ஜெகத் ரட்சகன் அப்படின்னா வேற யாரோன்னு நினைக்கிறோம். லோகநாதன் அப்படின்னா வேற யாரோன்னு நினைக்கிறோம். இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தில் அதிகமான ஆரிய தாக்கம். மல்லிகை என்றால் இந்து பெண்,
ஜாஸ்மின் என்றால் கிறிஸ்தவ பெண், ரோஜா சரோஜா என்றால் இந்து பெண், ரோசி ரோஸ்மேரி ரோஸ்லின் என்றால் கிறிஸ்தவ பெண். என்ன அநியாயமா இல்லை? பிரியமானவர்களே, இந்த பெயர் மாற்றம் நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றாது. இப்போ நீங்கள் வரும்போது வரவேற்பில் இருந்தாங்க, அதில் ஒருவர் பெயர் பானுமதி, அது கிறிஸ்தவ பெயர் கிடையாது. இன்னொரு பேர் தேவி, தேவி என்றால் பொதுவாக காளிக்குள்ள ஒரு பெயர், அது கிறிஸ்தவ பெயர் கிடையாது. நம்ம சபையில் அப்படி பெயர் மாற்றம் செய்வதில்லை. நமக்கு நல்லா சுட சுட நல்ல காஃபிலாம் கிடச்சிது. அதில் கோஆர்டினேட்டர் இருந்தவர் பாலாஜி. பாலாஜி பாலாஜி பாலாஜின்னு சொல்லி எல்லாரும் அவரை சந்தோஷமாக கூப்பிடுறோம். பெயர் மாற்றம் நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடாது. பிரியமானவர்களே, நான் வேடிக்கையாக சொல்லியிருக்கிறேன், ஊழியர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கூட இதை பயன்படுத்தலாம். ஒரு நாள் ஒரு பேர் ஆறுமுகம், அவர் திருமுழுக்கு எடுக்க வந்தார். உடனே அந்த ஆயர் அவர் பேரை, அந்த பாஸ்டர் அவர் பேரை ஆபிரகாம், என்ன ஆறுமுகத்தை ஆபிரகாம்னு மாற்றிட்டார். இந்த ஆறுமுகம் முன்பெல்லாம் குடிகாரர், இப்போ கிறிஸ்தவரான அவர் குடிக்க விருப்பம் இல்லை, குடியை விட்டுட்டார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பேர் அவரால் குடிக்காமல் இருக்க முடியலை. பார்த்தாரு, அந்த பிராண்டி பாட்டில் எடுத்தார், அப்படி கொஞ்சம் தண்ணியில் முக்குனார். இது முதற்கொண்டு நீ சர்ப்பத் என்று அழைக்கப்படுவாயினார். நல்லா குடிச்சிட்டு போனார். பார்த்தா ஒரே ஸ்மெல்லு. இல்லைப்பா, என்ன பண்ண? தண்ணி போட்டியா? இல்லை. என்ன குடிச்சிருக்க? சர்ப்பத்தான் குடித்தேன். இப்படி ஸ்மெல் இருக்குது. ஆமாம், அது தண்ணியில் முக்கி இன்று முதற்கொண்டு சர்ப்பத்தாக இருப்பான்னு சொல்லி குடிச்சிட்டேன்னார். பிரியமானவர்களே, பேர் மாற்றம் செய்கிறதுனால யாரும் மனம் மாற முடியாது. மத மாற்றம் என்பதை பின்னால் சொல்கிற டைம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போ நம்ம பாடின கிறிஸ்தவ பாடல் சீரேசு ராஜனுக்கு ஜெயமங்கலம், அந்த பாடலில் கூட இவங்க பிள்ளைகள் பாடினாங்க, சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அவர் ஈசன் என்று தான் அழைக்கப்பட்டார். கபால ஈஸ்வரன். கபாலம் என்றால் கொல்கதா. கொல்கதாவில் இருக்கிற ஈஸ்வரன். பின்னாட்களில் வந்தவர்களுக்கு அது யார் என்று தெரியலை. அது வேறு கடவுள் போல அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. சாந்தம் கதீரில் அங்கே வந்துடுச்சு. தோமா இருந்த இடம் தானே. தோமாவுக்கு இயேசுங்கிற பேர் தெரியாது, கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் தெரியாது. ஆனால் கபாலஸ்தலம் தெரியும், ஈஸ்வரன் தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ ஒரு பக்கம் ஆரியம் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்துடுச்சு. ஆரியம் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்துடுச்சு. அது எப்படிங்க வரும் அப்படின்னா, இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்திலேயே எவ்வளவு ஆரியம் கலந்துருக்குது. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், சிலர்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், சிலர் ஜாதியிலே கிறிஸ்தவர்கள், சிலர் பாதியிலே கிறிஸ்தவர்கள், அதெல்லாம் கிறிஸ்தவங்க தான். எத்தனை ஆரிய வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் திராவிடர்கள். நம்ம திராவிட கலாச்சாரத்தையும் இழந்துட்டோம். எடுத்துக்காட்டாக வச்சுக்கோ, நகை நம்ம திராவிடத்தில் கிடையாது. ராபி சேது பிள்ளை தமிழர் பண்பாடு அந்த புக்கு நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு நகையும் தமிழில் எப்படி வந்தது, திராவிடத்தில் எப்படி வந்ததுன்னு எழுதுவார். பெண்களுக்கு போடுகிற ஒரு காப்பு தான் வளையல், வளைகாப்பு, காப்பு. தாலி என்ற சொல் பெண்களுக்கு போடுகிற ஒரு தடயம், தாலி. அது தமிழ் கலாச்சாரமே கிடையாது. சில தமிழ் கலாச்சாரமாக, தமிழ் கலாச்சாரம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஆரியத்திலேருந்து வந்து பொதுவான கிறிஸ்தவ சபைகள் இருந்து இதுக்கெல்லாம் எதிர்த்து தான் ஆவிக்குரிய சபைகள் உருவாகின.
இன்றைக்கு மீண்டுமாக ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே அந்த தாக்கம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நகை அலங்காரங்கள், ஆரியத்தின் தாக்கம். பிரியமானவர்களே, சீமந்தம் மிக அருவருப்பான ஒரு காரியம். சீமந்த் என்றால் நல்ல பெண் என்ற அர்த்தம், அவ்வளவுதான். அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள், தாய் வீட்டுக்கு போகணும். எங்கள் பையனால தான் அவள் கருவுற்றிருக்கிறா அப்படிங்கிறதுக்கு நல்ல பெண்ணுன்னு அவளுக்கு சான்று கொடுக்குறாங்க. அதுக்கு சந்தனம் பூசுகிறாங்க, நிறைய கண்ணாடி வளையல் போடுறாங்க. ஏன்னா அவள் தாய் வீட்டுக்கு போகும்போது யாராவது கையை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. வளை காப்பு என்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இவா தாய் வீட்டுக்கு போயிருக்கும்போது யாரோடைய பழகிடக்கூடாது. அந்த நாட்களில் பால் மறக்கிற வரை கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து தான் வரப்போகிறாங்க. அந்த 1 வருஷம் இவன் நல்லவனாக இருந்தாங்கிறதுக்கு என்ன காப்பு போடுறது? அவளுக்கு மாத்திரம் காப்பு போடுறோம். அந்த வளைகாப்பை யார் கலட்ட வேண்டும் என்றால் சிரிப்பாக இருக்குது. எப்படி ஆரியத்தின் தாக்கம் இந்த சமயங்களுக்குள்ளே வந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த வளையலை அந்த பிள்ளைக்கு பேர்காலம் பார்க்குற அந்த ஆயா தான் கலட்ட வேண்டும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது அவள் தான் சாட்சி. இந்த நாட்களில் எதுவும் தப்பாக நடந்துக்கல, ஒரு வளையல் கூட உடையலைங்கிறதுக்கு. இது தமிழருடைய ஒரு வழக்கமாக என்றால் இல்லை. இன்றைக்கும் திராவிட இயக்கத்திலே தாலி அகற்று விழா நடக்குது. தாலி அகற்று விழா தான் நடக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமயங்களுக்குள்ளாக ஆரியத்தின் தாக்கம் வர ஆரம்பித்தது. அதே போல் பெரிய மஞ்சள் நீராட்டு விழா. என் பெண் வயதுக்கு வந்து விட்டாள், பருவம் அடைந்து விட்டாள் என்று ஏன் ஊரெல்லாம் சொல்லணும்? ஏன் ஊரில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவளுக்கு பணம் கொடுக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ அருவருப்பு. பையனும் தான் பருவம் அடையிறான், விழா வச்சு ஊரெல்லாம் சொல்கிறோமா என் பையன் பருவம் அடைஞ்சிட்டான், என் பையன் பருவம் அடைஞ்சிட்டான், கொட்டடிக்கிறோமா? இல்லையே. ஏன் ஒரு பெண் பருவம் அடைஞ்ச மாத்திரம் ஊரெல்லாம் சொல்கிறோம்? விளக்கி சொல்ல விரும்பவில்லை, விளங்கி கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அவ்வளோ அருவருப்பான பின்னணி. இன்றைக்கு இத்தனை காரியங்களையும் ஏதோ ஒரு பேரில் ஊழியர்கள் நடத்துகிறாங்க. 3வது நாள் கருமாதி தவசம் பிறகு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அழகான பேர் மாற்றி வைக்கிறோம். பிராண்டிக்கு சர்பத்துன்னு வச்ச மாதிரி ஸ்தோத்திர கூட்டம், ப்ரேயர் மீட்டிங். ஒருத்தர் சொன்ன வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஜபம் தானங்க பண்ணுறோம். கவர் கொடுப்பாங்க, கவரில் என்ன இருக்கும்? பவர் இருக்கும். கவரில் பவர் இருக்கும். அப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருகிறது. இன்றைக்கே நம்ம கண்காணதை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமயங்களுக்குள்ளாக ஆரியத்தினுடைய தாக்கம் உள்ளே வந்து, ஆரியத்தினுடைய தாக்கம் உள்ளே வந்து அந்த சமய வழிபாட்டு முறையாகவே அது மாறுகிறது. அந்த நாள் மட்டுமாக பிரியமானவர்களே, இந்து என்ற ஒரு மதம் இருந்ததில்லை. ஆனால் ஆரியத்தினுடைய தாக்கம் அன்றைக்கு இருந்த சமயங்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பித்தது. வந்தது அப்படியே கலந்து. அந்த உருவ வழிபாடு, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கொண்டாட்ட முறைகள், இதெல்லாம் இந்த சமயங்களுக்குள்ளாக வந்துடுச்சு. இப்போது எப்படி மேற்கத்திய தாக்கம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சது, இந்துங்கிற மதம் எப்படி வந்துச்சு, இயேசுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு முக்கியமானது இந்த 3வது பகுதிக்குள்ளே நான் சொல்ல போகிறேன்.